ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் அகர வரிசைப்படி சீரமைத்தல், அதாவது இப்போ நியூ சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த சிலபஸில் டாபிக் வைஸாக லைனாக அப்படியே ஒரு டாப்பிக்காக பார்த்துட்டு வரலாம். இனி ரெகுலராக நம்மளோட சேனல்லேருந்து வீடியோஸ் வரும், மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால், முதலில் உயிர் எழுத்துக்களை வரிசைப்படுத்த வேண்டும். உயிர் எழுத்து இருக்கு இல்லையா, அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ உ ஓ ஔ. அப்போ அணில், உப்பு, இலை, ஆணி, எறும்பு, ஓடம். இந்த ஃபஸ்ட்டு வந்து அணில், ஆணி, இலை, உப்பு, அதுக்கப்புறம் எறும்பு, அப்புறம் ஓடம். அதுக்கு அடுத்தபடி நம்ம என்ன பார்க்கணும்னா மெய் எழுத்துக்களை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம உயிர்மெய் எழுத்தை பார்க்கணும். இப்போ பாருங்கள், வானம், காற்று, தண்ணீர், பறவை, சக்கரம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கா வரிசை வருமா, அதுக்கப்புறம் சா, அதுக்கப்புறம் தா, அதுக்கப்புறம் பா, லாஸ்ட்டு தான் வா வரிசை. இதில் இந்த உயிரெழுத்துக்கள் அப்படின்னா நமக்கு தெரியும், அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஒ ஓ ஔ. மெய் எழுத்து அதே மாதிரி உயிர்மெய் எழுத்து கக்கா, கிக்கி, குக்கு, கெக்கே, கை, கொக்கோ, கௌ. மெய்யெழுத்துக்கள் வந்து இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, இய்யி, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இற்று, இன்னு. வரிசைப்படுத்தும் போது முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரியாக இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டாவது எழுத்து பார்க்கலாம். ரெண்டு எழுத்துமே ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம மூணாவது எழுத்து தான் பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி வரிசைப்படுத்தணும். இப்போ தத்தை, தண்ணீர், தந்தம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எழுத்து ஒரே மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் எழுத்தை பார்க்கணும். செகண்ட் எழுத்தை பார்த்தோம்னா இதில் வந்து தண்ணீர், தங்கை, சரி, இக்கு இங்கு தானே, அதுக்கப்புறம் அப்போ ஃபஸ்ட்டு தங்கை, ரெண்டாவது இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு. அப்போ என்ன வருது, அடுத்தது இன்னு, தண்ணீர், அதுக்கப்புறம் இத்து, தத்தை, அப்புறம் தந்தம். இந்த மாதிரி அந்த மெய்யெழுத்துக்கள் வரிசைப்படி பார்த்து நம்ம எழுதணும். பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பொதுக்கூட்டம், பையன், போக்குவரத்து, பின்னிரவு. இது பார்த்தோன்னே தெரியுது, இது நம்ம வந்து பா வரிசை, அதாவது பப்பா, பிப்பி, புப்பு, பெப்பே, பை, பொப்போ, பௌ. அப்போ ஃபஸ்ட்டு பழங்கள், பாரதம், பின்னிரவு, பீழி, புதுமை, பூமி, பெண்கள், பேருந்து, பையன், பொதுக்கூட்டம். இந்த மாதிரி ஒரே வரிசையில் பா வரிசை, மா வரிசை, தா வரிசை, இந்த மாதிரி ஒரே வரிசையில் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஈஸி. ஆனால் எல்லாம் கலந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நம்ம கவனிச்சு எழுதணும். நம்ம இது தெரியும்னு நினச்சி போயிடுவோம், ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால மார்க் போயிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஒழுக்கம், உயிர், ஆடு, எழுமை, அன்பு, இரக்கம், ஓசை, ஐந்து, ஈதல், ஊக்கம், ஏது, அவ்வை. இது பார்த்தாலே தெரியுது, இது எல்லாமே உயிரெழுத்துக்கள். அப்போ என்னது, அந்த வரிசையில் எழுதணும். அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. சரி, ஊக்கம் அது. அடுத்தது பார்த்தோம்னா இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி ஒரு டைம் நம்ம எக்ஸாம்ஸில் கேட்டிருந்தாங்க. நீலம், கோமேதகம், மாணிக்கம், வேடம், மரகதம், வைடூரியம், முத்து, புட்பராகம், பவளம். இது பார்த்தோம்னா கா வரிசை இருக்குது, நா வரிசை இருக்குது, மா வரிசை இருக்குது, வா வரிசை இருக்குது, அதுக்கப்புறம் பா வரிசை இருக்குது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு எப்பவுமே என்ன வரும், நமக்கு கா வரிசை தான் வரும். அப்போ கோமேதகம். அடுத்தது நா வரிசை, நீலம், இத்து, இந்து, அதுக்கப்புறம் இப்பு. இப்பு அப்படின்னா பா வரிசை. பா வரிசையில் என்னென்ன இருக்குது, புட்பராகம் இருக்குது, பவளம் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு பா, அதுக்கப்புறம் தான் பூ. அப்போ பவளம், புட்பராகம். அடுத்து மரகதம், மாணிக்கம். இது குரில், இது நெடில். மரகதம், மாணிக்கம், வைடூரியம், வைரம். டூ அப்படின்னா இட்டு கூட்டல் ஊ. அப்போ இட்டு தானே ஃபஸ்ட்டு வரும். ரா அப்படின்னா இரு கூட்டல் ஆ. எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு இட்டு வரும். அப்போ வைடூரியம், வைரம்.
எழுத்து ஒளி வடிவம் அழகுணர்ச்சி ஏழ்கடல் இரண்டல்ல ஊழி உரைநடை ஓலைச்சுவடிகள் ஆரம்னி ஈசன் ஈயம். இது பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னா நமக்கு உயிரெழுத்து வடிவில் இருக்குது. அப்போ அழகுணர்ச்சி ஆரம்னி இரண்டல்ல ஈசன் ஈயம் உரைநடை ஊழி எழுத்து ஏழ்கடல் ஐயம் ஒளி வடிவம் ஓலைச்சுவடிகள். அடுத்தது பாடகம் நவிழ் கணப்பறை, சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துருக்குதுல, கணப்பறை தவண்டை தவிழ் நாகஸ்வரம் மகுடி. அப்போ என்ன ஃபஸ்ட்டு என்ன வரும், நம்ம ஃபஸ்ட்டு உயிரெழுத்து பார்க்கணும். உயிரெழுத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஊ இருக்குது. அப்போ ஊவில் வந்து ஃபஸ்ட்டு என்ன வரும், இது இட்டு இது இரு. அப்போ எது சொல்லியிருக்கேன் நான், இட்டு தான் வரும். அப்போ உடுக்கை உருமி. அதுக்கப்புறம் உயிர்மை போயிட்டோம்னா ஃபஸ்ட்டு காவரிசை கணப்பறை, அதுக்கப்புறம் தவண்டை தவில். பாருங்க இந்த ரெண்டும் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் இதில் வந்து இன்வரிசை வந்திருக்கு, இதில் வந்து இவ்வு. அப்போ இன்வரிசை தான் முதல்ல. தவண்டை தவில் நாகஸ்வரம் பாடகம் பிடில் பேரியாழ் மகுடி. பாட்டு பட்டு பையன் பவ்வம், இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது. இது வந்து பாவரிசை. அப்போ பப்பா பிப்பி புப்பு பெப்பே பை பொப்போ பௌ. அப்போ பப்பா பாட்டு வராது, பட்டு பாட்டு பையன் பவ்வம். அடுத்தது நாவரிசை நன்னா நின்னி நுண்ணு நென்னே நெய் நுண்ணோ நௌ. அப்போ ஃபஸ்ட்டு நன்னா, நால இருக்கா இல்லை, நாடு, நன்னா நின்னி இல்லை நுண்ணு நூ, அப்போ நூ. அடுத்தது நெய்தல் நொன்னோ நொச்சி, நாடு நுங்கு நெய்தல் நொச்சி. அதுபோல தான் இதுவும். செம்பு சென்னை செல்வம், இது பார்த்திங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த எழுத்தை பார்க்கணும். இம் இன் இல் டி. டி அப்படின்னா இட்டு கூட்டல் இ. அப்போ ஃபஸ்ட்டு மெய்யெழுத்தில் என்ன வரும், இட்டு தான் வரும். அப்போ இட்டு வந்து செடி. அதுக்கப்புறம் என்ன வரும், இம் செம்பு. அதுக்கப்புறம் இந்த இல் வரும் செல்வம். லாஸ்ட்டாக தான் எப்போவுமே 2 சுழியின் வரும். அப்போ சென்னை. கோடை கடல் கொண்டல் குளிர்ச்சி, இதை பார்த்தாலே தெரியுது இது காவரிசை. இப்போ ஃபஸ்ட்டு கக்கா கடல், அதுக்கப்புறம் கக்கா கிக்கி குக்கு குளிர்ச்சி. கொக்கோ கொண்டல் கொக்கோ கை கெக்கே, அப்போ கொண்டல் கோடை. ஓரிடத்தில் அமர்வேன் மனம் அமைதி எய்தும். இது வந்து இந்த 5 வேர்டு இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள், ரெண்டுமே ஆள தொடங்கியிருக்கு உயிரிழத்தில். ஆனால் இங்கே மா இருக்குது, இங்கே மை இருக்குது, இம் கூட்டல் ஐ. அப்போ ஃபஸ்ட்டு அமர்வேன், அதுக்கப்புறம் அமைதி, அதுக்கப்புறம் எய்தும் ஓரிடத்தில் மனம். ஏன்னா இது உயிரெழுத்து, இது உயிர்மெய் எழுத்து. அப்போ உயிரெழுத்தை முதல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உயிர்மெய் எழுத்து கொண்டு வரணும். வனப்பு அழகு பூரிப்பு மகிழ்ச்சி, பார்த்தோன்னே தெரியுது. ஃபஸ்ட்டு உயிரெழுத்து வந்திருக்கிறது வந்து அழகு. அப்போ அதை எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பூரிப்பு மகிழ்ச்சி வனப்பு பா மா வா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாவரிசை, அப்போ பூரிப்பு. அடுத்து மாவரிசை மகிழ்ச்சி, அப்புறம் வாவரிசை வனப்பு. பூனை தையல் தேனி ஓணான் மான் வௌவால். இது சாரி, இதில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. வௌவால் கிளி மாணவன் மனிதன் ஆசிரியர் பழம். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, இதில் வந்து உயிரெழுத்தும் இருக்குது உயிர்மெய் எழுத்தும் இருக்குது. உயிரெழுத்து இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் ஓணான். இதில் ஃபஸ்ட்டு எது வரும், ஆசிரியர், அதுக்கப்புறம் ஓணான். ஓகே, உயிரெழுத்து முடிஞ்சுது. அடுத்து உயிர்மெய் எழுத்தில் காவரிசையில் ஏதாவது இருக்கா, காவரிசையில் கிளி இருக்குது, கிளி. அதுக்கப்புறம் காங்கா சா ஞா தா. தா வரிசையில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா
தா வரிசையில் தேனி தையல் இருக்குது. ஃபஸ்ட்டு எது வரும்? தே, அதுக்கப்புறம் தையல். அப்போ தேனி தையல். அதுக்கடுத்தது பா வரிசையில் பழம் பூனை இருக்குது. பழம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பூனை. மா வரிசையில் மனிதன் மாணவன். இது ஏன் நம்ம ஃபஸ்ட்டு இது வந்திருக்கு அப்படின்னா இது வந்திருக்குன்னா இந்த இன் வந்து எப்போவுமே லாஸ்ட்டில் தான் வரும் நமக்கு. இந்த இன் முதல்லே வந்துடும். அப்போ மாணவன், மான், வௌவால். இது வந்து வௌவால் வந்து லாஸ்ட்டில். காடை, கொன்றை, கண், கென்றி, கீரன். இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது இது வந்து கா வரிசை. கக்கா, கிக்கி, கெக்கே, கை, கொக்கோ. அப்போ ஃபஸ்ட்டு கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. மிளகு, முருங்கை, முசிறி, மூதூர், மேற்கு மலை. இது வந்து மாவரிசை. மம்மா, மிம்மி. ஃபஸ்ட்டு மீ, மிளகு, முசிறி, முருங்கை. இது சி எப்படின்னா இச்சு கூட்டல் இ. அப்போ ஈ வரிசை தானே ஃபஸ்ட்டு வரும். இது வந்து இர் கூட்டல் உ, ரு. அப்போ இது செகண்டு. முசிறி, முருங்கை, மூதூர், மேற்கு மலை. அடுத்தது தையல், தோடு, திப்பம், தரங்கம். இது பார்த்தா தெரியுது நமக்கு தா வரிசை. அப்போ தத்தா. தால வந்து தரங்கம். தத்தா கிடையாது. தித்தி. தீல வந்து திப்பம். தத்தா, தித்தி, தித்தே, தை, தொத்தோ, தோடு. அப்போ தையல், தோடு. இது பாருங்கள். வீண், வீழ்ச்சி, வீடு, வீதி. முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இரண்டாம் எழுத்தை பார்த்தோம்னா இன், இல், டு, தி. இப்போ இந்த டூ அப்படின்னு நம்ம என்ன அர்த்தம்னா இட்டு கூட்டல் ஊ. அப்போ ஃபஸ்ட்டு வீடு, அதுக்கப்புறம் இன் வரும் வீண், அதுக்கப்புறம் இத்து வரும். அப்போ வீதி, லாஸ்ட்டாக வீழ்ச்சி. பாராட்டு, நீராட்டு, தாளாட்டு, சீராட்டு. ஃபஸ்ட் நமக்கு எந்த வரிசை வரும்? சீராட்டு, அப்புறம் தாளாட்டு, அப்புறம் நீராட்டு, பாராட்டு. கண்ணி, கண்டு, கண், கண்டம். ஃபஸ்ட்டு கண், அதுக்கப்புறம் கண்டம், ஏன்னா இட் வரிசை. அதுக்கப்புறம் டூ, கண்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கண்ணி. தோப்பு, துப்பு, தீர்ப்பு, தப்பு. இது தா வரிசை. அப்போ தப்பு, தீர்ப்பு, துப்பு, தோப்பு. இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸாக வந்து குரூப் 4லையும் குரூப் 2 இதில் கேட்ட கொஷின்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். எழிலி, எழில், எலால், எழல். சரி, எழல். இப்போ என்னென்னா இந்த எழுத்து வந்து இந்த 2 எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கா. அப்போ இது ஃபஸ்ட்டு எழல், எலால், அதுக்கப்புறம் எழில், எழிலி. இது இல் மெய்யெழுத்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் உயிர்மெய் சொன்னோம் இல்லையா, இல் கூட்டல் இ. அப்போ எழல், எலால், எழில், எழிலி. செவ்வாழை, சோளம், சிறுகதை, சூடாமணி, சார்பு. இது சாவரிசை. சார்பு, சிறுகதை, சூடாமணி, செவ்வாழை, சோளம். முன்னேற, முன்னேற்றம். சரி, முன்னேற்றம், முன்னேற்றம். மீமிசை, மனத்துயர், மொழிபெயர்ப்பு, மேடு பள்ளம். இது பார்த்தா தெரியுது மாவரிசை. அப்போ முதல்ல வந்து மனத்துயர், மீமிசை, முன்னேற்றம், மேடு பள்ளம், மொழிபெயர்ப்பு. கிளி, கைப்பிடி, காசு, கூரை, கேணி. இது காவரிசை. அப்போ ஃபஸ்ட்டு கா, காசு, கிளி, கூரை, கேணி, கைப்பிடி. உழவு, மண், ஏர், மாடு. இதை பார்த்தா என்ன தெரியுது நமக்கு? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும் உயிர்மெய் எழுத்தும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு உழவு, ஏர். இது ரெண்டுமே உயிரெழுத்து. அப்போ ஃபஸ்ட்டு உழவு, ஏர், அதுக்கப்புறம் மண், மாடு. இதில் வந்து இட்டு வரும், இது வந்து இன். அப்போ ஃபஸ்ட்டு எது வரும்? இட்டு, இன்னு. அதே மாதிரி இட்டு இன்னு வரும், ஆனால் இது வந்து குரில், இது நெடில். அப்போ ஃபஸ்ட்டு மண், அதுக்கப்புறம் மாடு.
திண்ணை தங்கம் துணை தாழ்பால் தீ தீது. இது தாவரிசை. அப்போ ஃபஸ்ட்டு தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. வைகறை வைகளும் வைகள் வைகுதல். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு லெட்ரு எல்லாமே ஒன்றா இருக்குது. வைக வைக வைக, இது மட்டும் கூ வந்திருக்கு. அப்போ இது லாஸ்ட்டு வைகுதல். மீதி இந்த மூணில் பார்த்தோம்னா வைகறை வைகளும் வைகள். இப்போது இந்த ரா வந்து லாஸ்ட்டாக தான் வரும். இந்த லூ அப்புறம் வரும். அப்போ ஃபஸ்ட்டு வைகள், ஃபஸ்ட்டு மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்து. உயிர்மெய் எழுத்தில் வைகளும் வைகறை, இதில் ஐ வரும், இதில் வந்து ஊ வரும். இல் கூட்டல் ஊ லூ. அப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு வைகள் வைகளும் வைகறை வைகுதல். யாமும் யாப்பு யாமம் யாப்பு யானர் யவனர். ஃபஸ்ட்டு எல்லா வரிசையும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அடுத்த லெட்டரை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது எல்லாமே நெடிலாக இருக்குது. யா யா யா, குறிலாக இருக்கிறது இது மட்டும்தான். அப்போ யவனர். அடுத்து இந்த நெடிலாக இருக்குல்ல, யாமம் யாப்பு யானர். ஃபஸ்ட்டு எது வரும், இந்த நா வரும். அப்போ யானர். அதுக்கப்புறம் பாவரிசை இப்பு யாப்பு, அதுக்கப்புறம் மாவரிசை யாமம். குயில் குவளை குமுதம் குறவன். இது எல்லாமே முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ குமுதம் முதல்ல வர்றது இம், குமுதம். குயில் குவளை குறவன், இம் வரிசை ஈ இல்லு இற்று, அந்த வரிசையில் இருக்குது. யவனர் வழக்கு ஞானம் நன்மை. ஃபஸ்ட்டு என்னது, இக்கு இங்கு இச்சு இஞ்சு. அப்போ ஞானம், ஞானம் நன்மை யவனர் வழக்கு. மரகதம் மஞ்சள் மணம் மதம். ஃபஸ்ட்டு இஞ்சு, இக்கு இங்கு இச்சு இஞ்சு. அப்போ மஞ்சள் மணம், அதுக்கப்புறம் இத்து வரிசை மதம், அதுக்கப்புறம் தான் இரு வரிசை மரகதம். குயில் குரத்தி குறவன் கூட்டம். இது பார்த்தோன்னே தெரியும், இந்த கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு லாஸ்ட்டாக தான் வரும். ஏன்னா இது மூணு கூ வரிசையில் இருக்குது, இது கூ வரிசையில் இருக்குது. அதுக்கப்புறம் இது குயில், குயில் குரத்தி குறவன் கூட்டம். இதில் ஆன்சர் அப்படியே டைரெக்டாகவே நம்ம கொடுத்துட்டோம். சேவல் சாவி சீரகம் செம்பு. முதல்ல சாவி, அப்புறம் சீரகம், செம்பு சேவல். வட்டம் யானை மணம் பட்டம். ஃபஸ்ட்டு பாவரிசை, அப்போ பட்டம். நெக்ஸ்ட்டு மாவரிசை யானை வட்டம். கற்கண்டு கஞ்சி கக்குவான் கக்குதல். இதில் வந்து பார்த்தோம்னா நம்ம முதல் எழுத்து எல்லாமே ஒரே மாதிரி வந்திருக்கு. அப்போ இரண்டாவது எழுத்தை பார்க்கணும். இப்போ இரண்டாவது எழுத்து இதுலேயும் இக்கு வந்திருக்கு, இதுலேயும் இக்கு வந்திருக்கு. ஆனால் அப்போ மூணு எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா தா, இதில் வா. அப்போ ஃபஸ்ட்டு கக்குதல் கக்குவான், அதுக்கப்புறம் கஞ்சி கற்கண்டு. மன்னா தலை அணை அண்ணா. ஃபஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் நம்ம இன் கூட்டல் ஐ, இது இன். அப்போ ஃபஸ்ட்டு அண்ணா அணை தலை மன்னா. கரந்தை கரந்தை கரத்தல் கரகம் கரங்கள். ஃபஸ்ட்டு இரண்டு எழுத்து ஒரே மாதிரியே இருக்குது. அப்போ நம்ம மூன்றாவது எழுத்தை பார்த்தோம்னா இந்து, இந்து இத்து கா இங்கு. இப்போ ஃபஸ்ட்டு கரகம் கரங்கள் கரத்தல் கரந்தை. உய்த்து உளிஞை உகிர் உணற்று. இது எல்லாமே என்ன இருக்குது, முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இரண்டாம் எழுத்தை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு உகிர், அதுக்கப்புறம் உணற்று, அடுத்தது உய்த்து, லாஸ்ட்டு உளிஞை. அஞ்சு அள்ளல் அந்தி அங்கை. செகண்ட் எழுத்தை பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன வரும், இக்கு இங்கு. அப்போ அங்கை. அஞ்சு அந்தி அள்ளல்.
பல்லாண்டு, முத்து, மரகதம், கோவை, கடவுள், அரசன், ஆமணக்கு, கௌதம். இப்போ இதில் வந்து உயிரெழுத்தும் இருக்குது, உயிர்மை எழுத்தும் இருக்குது. பொறுமையாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு உயிரெழுத்து இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்குது, அரசன் 1. அடுத்து ஆமணக்கு. அடுத்தது பார்த்தோம்னா கடவுள், காவரிசை இருக்குது, அப்போ கடவுள் 3. கோவை, அரசன், ஆமணக்கு, கடவுள், கோவை. அதுக்கப்புறம் காவரிசையில் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த வரிசைக்கு போகணும். காவரிசையில் ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம்னா கௌதம் இருக்கப்போ அந்த வரிசை முடிச்சுட்டு அப்புறம் தான் வேறு வரிசை இருக்கான்னு பார்க்கணும். அப்போ வேறு வரிசை பார்த்தோம்னா பாவரிசை இருக்குது, பல்லாண்டு. அதுக்கப்புறம் மாவரிசை இருக்குது, முத்து, மரகதம். இது வந்து மம்மா மிம்மி. அப்போ ஃபஸ்ட்டு மரகதம், அப்புறம் முத்து. அடுத்தது அகரம், அவளம், அகடம், அகனம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 எழுத்தும் அகான்னு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா அகடம், ஏன்னா இட்டு முதல் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும், இரு, அகரம். அதுக்கப்புறம் இல், அகலம். அடுத்தது அகனம். அப்போ அகடம், அகரம், அகலம், அகனம். இதோடு இந்த வீடியோ முடிஞ்சுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.